ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு தீர்ப்பு. நம்ம நாக்பூரில் உள்ள பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு 7 நம்பர் கொண்ட அந்த ரிட் மனுவில் ஜஸ்டிஸ் அனில் என் பன்சாரே அண்டு ஜஸ்டிஸ் ராஜ் டி வக்கோட்டு பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திக் யோகேஸ்வர் சதுர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கில் அந்த சைட்டேஷன் பாருங்கள், 2025 BHC NAG 12615. இந்த சைட்டேஷனுக்கு உட்பட்ட அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் வழக்கு. அந்த சைபர் கிரைம் வழக்கில் அந்த சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட அந்த தொகைகள் சில நபர்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கிரெடிட் பண்ணியிருக்கும்போது நம்ம புலனாய்வு அதிகாரி என்ன பண்ணுறாங்க, இந்த செக்ஷன் 106 ஆஃப் BNSS அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த செக்ஷன் படி உள்ள அந்த டைட்டில் பார்த்தா பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு சீஸ் சர்டன் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு வழக்கில் அந்த வழக்கை இப்போ விசாரிக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரி என்ன பண்ணலான்னா, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அல்லது சந்தேகிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ப்ரொவிஷனில். அவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பிரிவின் படி இங்கே சைட்டேஷன் சொல்லப்பட்ட சைபர் கிரைம் வழக்கில் அந்த மாதிரி அந்த பிரிவினுக்கு உட்பட்டு அந்த வங்கி அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வங்கி கணக்கெல்லாம் அப்படியே முடக்கிடுறாங்க இந்த பவரை யூஸ் பண்ணி. இது சட்டப்படி செல்லத்தக்கதா என்பதற்கான அந்த ரிட் மனு தான் இந்த கேஸு. அந்த கேஸை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பேராஃப் 5லேயே அதற்கான நிறைய சைட்டேஷன்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. முன் தீர்ப்பெல்லாம் ஹெட்ஸ்டார் குளோபல் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் இன்னொரு கேஸை பார்த்தீங்கன்னா தபஸ்டின் யோகி, அதே பேரா 7ல் பார்த்தீங்கன்னா எம்டி என்ரிகா லெக்ஸி, இன்னொரு கேஸ் வர்கீஸு, அப்புறம் மற்றொரு வழக்கு ஜுல்ஃபிகர் ஹுசைன். இந்த மாதிரி வழக்குகள்லாம் கையாண்டு இறுதியில் என்ன பண்ணுறாங்க, இதே சிஆர்பிசியில் ரிலேட்டட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 102 ஆஃப் சிஆர்பிசி இது எல்லாத்தையும் கையாண்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக இறுதியில் சொல்லப்பட்ட விஷயம் பேரா 80ல் சொல்லியிருக்காங்க, BNSS செக்ஷன் 106 கீழே ஒரு வங்கி கணக்கை முடக்குவதற்கு புலனாய்வு நிறுவனத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது தெளிவாகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் ஃபைனல் பண்ணிவிட்டு இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவைப்பட்டால் BNSS 107 இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் வேணால் வங்கி கணக்கை முடக்க புலனாய்வு நிறுவனம் தொடரலாம். அது இப்போ 107 பார்த்தீங்கன்னா அந்த வங்கி அந்த புலனாய்வு அதிகாரி மேஜிஸ்ட்ரேட்டை மனு கொடுத்து அவங்கள்ட்ட உத்தரவு வாங்கி வேணால் செய்யலாம். இந்த செக்ஷன் குறிப்பிட்டு 106 கீழே அவங்களுக்கு இது போல் அந்த வங்கி கணக்கை முடக்குவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சைட்டேஷனை இதோட முடிச்சிருக்காங்க. இது நம்மளோட வழக்குகளுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.